ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வாரபலன் 13/5/2024 19/5/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு வரிசைப்படுத்தி பார்க்கலாம். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் புதன் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கார். ரிஷபத்தில் குரு பகவான், கன்னியில் கேதுவும், சனி பகவான் கும்பத்திலையும், மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்க. இந்த வாரம் வரக்கூடிய பயிற்சிகள் மாற்றங்கள்னு பார்த்தோம்னா மாத கிரகமான சூரியன் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு 14ஆம் தேதி கார்த்தால போகிறார். வைகாசி மாதம் பிறக்கிறது. நம்ம சௌரமானம்ன்ற வழக்கத்தை கொண்டு உள்ளோம். அதனால் சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத சௌரமானமாக கொண்டாடி அது மாத பிறப்பு அப்படின்னு சொல்லி வைகாசி மாதம் 2வது மாதம் பிறக்கிறது அப்படின்றத சொல்கிறோம். இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் பார்த்தலையானால் சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியிலேயே இருக்கார். புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். கார்த்தால 8:30 மணி வரலும் மிதுன ராசியிலேயே இருக்கார். அதற்கு பிறகு அவர் அஸ்த நட்சத்திரம் வரலும் போகிறார். அதாவது மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி 4 ராசிகளை தாண்டி போகிறார். அஸ்த நட்சத்திரம் வரலும் போகிறார் கன்னியா ராசிக்கு. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பூச நட்சத்திரம் வருது. பூச நட்சத்திரம் 13ஆம் தேதி அன்றைக்கி அது ஒரு பெரிய விசேஷம். வடலூர் பூசத்துக்கே பெயர் போன இடம். தைப்பூசம் பெரிய விசேஷம். இருந்தாலும் எல்லா பூசத்திற்கும் வடலூரை நினைச்சு அங்கே இது வள்ளலாரை பற்றி சொல்லாத ஒரு நாளே இருக்காது. இந்த வாரத்தில் வரக்கூடிய இன்னொரு விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்போது அஷ்டமி, அதாவது வளர்பிறை அஷ்டமி இந்த வாரத்தில் வருது. வளர்பிறை அஷ்டமி 15ஆம் தேதி வருது. நார்மலாக தேய்பிறை அஷ்டமிக்கும் வளர்பிறை அஷ்டமிக்கும் காலபைரவரை வணங்குவா. இருந்தாலும் காலபைரவரை வளர்பிறை அஷ்டமியில் வணங்குறவா தேய்பிறை அஷ்டமியில் வணங்காமல் இருக்கிறது சால சிறந்தது. ஏன்னா வளர்பிறை அஷ்டமியில் வணங்கக்கூடிய பைரவரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக நீங்கள் கேட்ட வரங்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் கடன் எல்லா பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கண் திருஷ்டி அதை தவிர உடல் நலத்தில் பாதிப்பு இதிலெல்லாம் கொஞ்சம் ஏற்றம் வரணும் அப்படின்னா வளர்பிறையில் வரத்தை கேட்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது போய் காலபைரவரை வேண்டிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 19ஆம் தேதி அன்றைக்கி ஏகாதசி, சர்வ ஏகாதசி அன்றைக்கி வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம். அன்றைக்கி உண்ணா நோன்பு இருப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க, சுஜ்ஜி பண்ணி சாப்பிட்றது வழக்கம். இந்த ஏகாதசியை பொறுத்தவரையிலும் பார்த்தாலேயானால் வைணவர்களுக்கு பெரிய ஏற்றமான விஷயம். சரி, இந்த வாரத்தில் பார்த்தேன்னா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்க்கும்பொழுது சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்கு இருக்குது. கார்த்தால ஒரு 8:30 மணி வரலும் இருக்குது. அதற்கு பிறகு தனுசு ராசி, மகர ராசி, கும்ப ராசி, இந்த 4 ராசிகளுக்கு விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் 4 ராசிகளுக்கும் சந்திராஷ்டம காலமாக இருக்கும். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமத்துக்கு என்ன ஆகும் அப்படின்னா மதிகாரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம், மதி மயங்கக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் முடிஞ்ச அளவு புது முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்ன்றது சொல்கிறோம். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இந்த சந்திராஷ்டம தினத்தில் ஏதாவது பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததே ஆனால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு போய் உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு கீரைக்கட்டு, அதாவது அகத்தி கீரைக்கட்டு வாங்கி கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக இந்த சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த வார பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றது பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கு. உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். இது முதல்ல உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் ஒர்த்து, உங்களுடைய நேம், பேரண்ட்ஸ் நேம் இது எல்லாத்தையும் அனுப்புங்க. இந்த பிடிஎஃப் ஜாதகத்தை பிடிஎஃப் போட்டதுக்கப்புறம் அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும். அதாவது பாத சந்தி, நட்சத்திர பாத சந்தி, லக்ன சந்தி, ஒரு ராசிக்கும் அடுத்த ராசிக்கும் நடுவில் இருக்கான்றதை பார்க்கணும். அது தவிர எந்தெந்த கிரகங்கள் 2 மாற்றங்கள் ஏதாவது இருக்கான்றதை பார்க்கணும்.
பார்த்துட்டு இந்த சந்தியில் வரும்போது சில பேர்லாம் வந்து எனக்கு துலா ராசி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா, விருச்சிக ராசியில் இருக்கும். அதாவது விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதம் நினச்சின்னு இருப்பா, 4ஆம் பாதத்தில் இருக்கும். அப்படியே வந்து 40 வயசு 45 வயசு பெருமாள்கிட்ட வேண்டின்னு இருப்பா, அர்ச்சனை பண்ணின்லாம் இருப்பா, எனக்கு விருச்சிக ராசின்னு. அந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கா. முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை கணித்து அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து, என்ன டிகிரியில் வந்து சந்திர பகவான் இருக்கான்றதை பார்த்து, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம்லாம் பார்த்து, இன்றைய கோச்சார பிரகாரம் இன்றைய கோச்சாரத்தில் வந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, அதன் மூலியமாக உங்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்குமா, என்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். அதற்குண்டான கட்டணம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். எங்களை அதுக்கு கட்டணத்தை அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன், நம்ம வந்து அதில் பேசலாம். சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 13/5/2024 19/5/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம். மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல. இந்த வாரம் பார்த்தாலேனால் உங்களுடைய 6ஆம் அதிபதியான சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துல போகிறது பெரிய விசேஷம். குரு பகவானோட சேர்ந்து இருக்க. 2ஆம் இடம் வந்து சுக்கிரன் புதனால் வலுப்பெறுறது. பேச்சில் நல்ல இனிமை தெரியும், நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. 7.5 சனி நடக்கிறது. 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 7.5 சனியினால் சிறு சிறு பிரச்சனைகள் உடல்நலத்தில் வந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஆஃபீஸில் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ப்ரமோஷன் மூலியமாக டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவானும் செவ்வாயும் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம். பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சப்தமாதிபதி சப்தமத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால எதிராளிகளை அவ்வளோவா நம்ப வேண்டாம். எதிர்பாலினத்தவரை அவ்வளோவாக நம்ப வேண்டாம். நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த வாரம், அதாவது 13/5/2024 19/5/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல 13ஆம் தேதி காத்தால் 8:30 மணி வரல இருக்கார். தாயின் உடலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எதை தொட்டாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 5ஆம் இடத்துல போகிறதன் மூலியமாக ஆட்சி பெற்று போகிறார். புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும். இருக்கிற இடத்த விட்டு மாறி போக வேண்டிய காலகட்டமாக வரும். இந்த வாரம் பார்த்தாலேயானால் சந்திர பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதாவது குழந்தையினுடைய ஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 6ஆம் இடத்துலன்னும் பொழுது அவர் 15ஆம் தேதி ராத்திரியிலிருந்து 18ஆம் தேதி காலத்தால் ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். புதுசாக வந்து அதாவது கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. புதிய கடன் மூலியமாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ராசியிலேயே வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால வீடு ஏதாவது லேண்ட் ஏதாவது பார்த்துட்டே இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் 7ஆம் இடத்துல சந்திர பகவான் 18ஆம் தேதி கார்த்தாலிருந்து 20ஆம் தேதி கார்த்தால 8:30 மணி வரலாம் இருக்கார். இதன் மூலியமாக பார்த்தோம்னா சந்திர மங்கள யோகம் அமைவது நல்ல ஒரு ஏற்றம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியே ராசியில் இருக்கிறதும் சந்திரனால் பார்க்கப்படுறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய வாரமாக இருக்கும். இருந்தாலும் 7.5 சனி இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்தே தீரும் அப்படின்றதையும் சொல்கிறேன். இந்த வாரம் வந்து குருவினுடைய பார்வை நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்குது. 7ஆம் இடத்துல போய் பார்க்கறதுனால கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தையும் சந்திர பகவான் பார்க்குறது பெரிய விசேஷம். அதை தவிர 11ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறது பெரிய விசேஷம். இதன் மூலியம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். மீனராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த இரும்பு அதாவது தங்கம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்க பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எழுத்தாளர்கள் அதை தவிர வந்து பாடலாசிரியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். குருத்துவமாக டைரக்டர்களுக்கு பெரிய சினிமா டைரக்டர்ஸுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஆசிரியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். எஜுகேஷனல் ஆப்பெல்லாம் விற்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும்.
மொத்தத்தில் இந்த வாரம் வந்து ஒரு சுமாரான வாரமாக மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்றது சொல்கிறேன். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும், விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும், நாமக்கல் லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதியில் போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.